இன்றைய தியானம். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. ஏசாயா 59:16. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 14 முதல் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி, யதார்த்தம் வந்து சேரமாட்டாமற் போயிற்று, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனமுள்ளவரானார் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 16ஆம் வசனத்திலே இவ்வளவு நடக்குது, ஆனால் ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு அவர் ஆச்சரியப்படுகிறாராம். ஆச்சரியப்பட்டு என்ன செய்கிறாரு? அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவர் எல்லாரையும் பார்க்குறார். யாராவது ஒருத்தராவது வரமாட்டாங்களா, என் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க வரமாட்டாங்களான்னு சொல்லி அவருடைய கண்கள் ஏக்கத்தோடு பார்க்கிறது. பிரியமானவர்களே, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதென்ன, நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனதென்ன, மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதுக்கு என்னிடத்தில் பலனில்லாமற் போயிற்றோ, இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன், அவைகளில் உள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய இருதயத்தில் இருக்கிற வேதனை குறித்து தீர்க்கதரிசியின் மூலமாய் நாம் வாசிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே உலகம் அனைத்தில் உள்ள ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் யாராகிலும் இருக்க மாட்டார்களா என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் ஏக்கமாய் நம்மை பார்க்கிறது. அவர் கண்டார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 64:7ஆம் வசனத்திலே, உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளுகிறவனும் விழித்து கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர் என்று சொல்லி ஏசாயா எழுதுகிறார். உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்து கொள்ளுகிறவன் இல்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு விசனம், ஒரு பாரம், அவர் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். தேசத்தில் இவ்வளவு அழிவு நடக்குது, இவ்வளவு வேதனையான சம்பவங்கள் நடக்குது, எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம், எல்லா வன்கொடுமைகள் நடக்குது. விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் யாராவது இருக்க மாட்டாங்களான்னு சொல்லி ஒவ்வொரு தெருவா, ஒவ்வொரு வீட்டிலேயும், ஒவ்வொரு தாலுக்காவிலேயும், ஒவ்வொரு மாவட்டத்திலேயும், ஒவ்வொரு மாநிலத்திலேயும், ஒவ்வொரு தேசத்திலேயும் இருக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23 முதல் 32 வரை உள்ள வசனத்திலே தன்னுடைய சகோதரன் மகன் லோத்துவை அவன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஆபிரகாம் எப்படி கர்த்தரோடு போராடி ஜெபம் பண்ணினாரோ அப்படி ஜெபிக்கணும்னு கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆண்டவரே, 50 நீதிமான் இருந்தா, 45 நீதிமான் இருந்தா, 40 நீதிமான் இருந்தா, அப்படியே சொல்லி கடைசியா 10 நீதிமான்கள் இருந்தா, ஆண்டவரே அந்த பட்டணத்தை நீங்க அழிக்க மாட்டீர் தானே, தயவுசெய்து கோபப்படாம கேளுங்கன்னு கேட்கிறார்ல கர்த்தர். ஆபிரகாமோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நாம் அவரோடு கூட பேசி விண்ணப்பம் பண்ணுகிறோமா என்று சொல்லி அவருடைய கண்கள் ஏக்கத்தோடு பார்க்கிறது. 106ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மோசேயை குறித்து அவர்களை நாசம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களை நாசம் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாரு. அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் திறப்பிலே நின்று எங்க தேசத்தை காப்பாற்றுங்க, ஜனங்களை காப்பாற்றுங்க, அழிக்காதபடி காப்பாற்றுங்க. வெள்ளத்தால் அழியக்கூடாது, மற்ற எந்த தீய சக்திகளினாலும் அழியக்கூடாது, கொடூரமான நோயினால சாகக்கூடாது. ஆண்டவரே அவங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி இருக்கிற இடத்துல விண்ணப்பம் பண்ணலாமா? என் அன்பு தகப்பனே, இந்த கால வேளையில இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வருகிற ராஜா, ஆண்டவரே எங்களை சுற்றிலும் கர்த்தாவே நியாயம் பின்னிட்டு போயிற்று ஆண்டவரே, நீதி தூரமாய் போயிற்று ஆண்டவரே, சத்தியம் இல்ல ஆண்டவரே, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று ஆண்டவரே, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்கள் கொள்ளையாகிறார்கள் அப்பா, நியாயமே எங்கேயுமே இல்ல ஆண்டவரே. ஆனாலும் இந்த வேளையில உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உலகம் அனைத்தில் உள்ள மக்களுக்காக
இந்திய தேசத்தில் உள்ள மக்களுக்காக, தமிழகத்தில் உள்ள மக்களுக்காக, எங்கள் மாவட்டங்களில் மாநிலங்களில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு கூட போராடி நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க எங்கள் மேல் உம்முடைய ஜெபாவியை ஊற்றுவீராக, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக, கண்ணீரின் ஆவியை ஊற்றுவீராக. தகப்பனே, இந்த கொள்ளை நோயினாலே ஆண்டவரே அநேக லட்சக்கணக்கான மக்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அதை தடுத்து நிறுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை காட்டிலும் இன்னும் எப்படிப்பட்ட ஆண்டவரே அழிவுகள் வந்தாலும் உம்முடைய பிள்ளைகளாகிய, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெபிக்கிறது நிமித்தம் கர்த்தர் எல்லாவற்றையும் குறைத்து போட்டுவிட்டு அழிவில் இருந்து, நாச மோசங்களில் இருந்து ஆண்டவரே ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வெள்ளத்தினாலும் அழிவு வராதபடிக்கு ஆண்டவரே, தீயினாலும் அழிவு வராதபடிக்கு தேசத்தை, ஜனங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்டு அப்படி செய்யப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.